பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணு தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். லூக்கா 11வது அதிகாரம் 34வது வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண்ணானது தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ணு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் முழுசும் வெளிச்சமாக இருக்கும். அப்படி வெளிச்சமாக இருக்கும்போது ஒரு விளக்கு எப்படி நம்மளுக்கு வெளிச்சம் கொடுத்து நம்ம அது இருட்டில் நம்மளுக்கு அது உபயோகமாக இருக்குதோ, அது மாதிரி இருட்டான இந்த உலகத்தில் நம்ம ஒரு ஒளியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நாமே ரொம்ப பிரகாசமாக இருப்போம், மற்றவங்களுக்கும் நம்ம பிரகாசமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கண்ணு தெளிவாக இருந்துச்சுன்னா சரீரம் முழுசும் தெளிவாக இருக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் பார்க்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.